நான் மண்டேக்காக வெயிட் பண்றேன் போல். ஏன் திவாகர் இன்டர்வியூல பூரா விஜய் டிவியை போட்டு அடிக்க போறான். இல்ல அதான் இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அவர் இன்டர்வியூ கொடுக்க விட மாட்டாங்க அப்படின்னு. ஏன்னா அவருக்கு மணி கிடைக்காதான் அப்படி பண்ணா. லாஸ்ட் நீயா நானா ஷோ தெரியும், நீயா நானாவா கலைஞர் டிவில ஏதோ ஒரு டிவில ஏதோ ஒரு ஷோ இந்த மாதிரி ஷோல போயிட்டு அதுல போயிட்டு ஆரி ப்ரோ போட்டு அடிச்சுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொன்னதை தலைவன் ரீல்ஸ் பண்ணி என்னைய ஏதோ சொல்லி ரீல்ஸ் போட்டிருந்தான். என்னைய என்ன சொல்றது யாருக்காவது ஞாபகம் இருக்கா? எனக்கு மறந்துருச்சு. எனக்கெல்லாம் அவர் இந்த ஷோல தாங்க தெரியும். வாட்டர் மேல்னு ஒரு கேரக்டர் இருக்குன்னு எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியவே தெரியாது. எனக்கு எல்லாம் சொன்னா சிரிப்பீங்க. ஜெனுவனாவே அந்த ஷோ ஆரம்பிச்ச ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் அந்த வாட்டர் மெலன் கான்செப்டே தெரியும் என்னன்ட்டு. தட் இஸ் மிஸ்டர் பிபிடிஸ் இன்ஃப்ளூயன்ஸ். பட் யா நான் ஒரு பாயிண்ட் சொல்லட்டுமா பால்? ப்ளீஸ் சாந்தினி கோ ஹெட். போஸ்ட்ல ஒன்னு போட்டிருக்காங்க, நோ புல்லி, நோ மாக்கிங், நோ பாடி ஷேமிங், நோ பேட் வேர்ட்ஸ், நோ மாக்கிங் சாங்ஸ், no uncomfortable hugs, no bad touch, no local language like etcher and all. That is that தலைவர் watermelon star. எப்படி பாத்தீங்களா? இந்த போஸ்டுக்கு ஒரு 30 செகண்ட் மௌன அஞ்சலி செலுத்தலாமா? எனக்கு என்ன சொன்னேன்னு தெரியல. சரி, என் மொமெண்ட்டை ஏன் கிளிக் பண்றீங்க பால் நீங்க? ஐ மீன் கிரீவன்ஸ் ஆக்சுவலி. கீழே வேற ஒருத்தர் கேக்குறாரு, ரம்யா ஜோலாம் இருக்கும்போது எங்க அண்ணன் போயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அவங்க ஏன் இருக்காங்கன்றது எங்களுக்கும் தெரியல. பட் ஆனா இன்னைக்கு அவர் போனது எங்களுக்கு ஹாப்பியானாச்சு. நாங்க அவங்களையும் அடிப்போம், ரம்யா ஜோவியும் அடிப்போம், அவங்க என்ன பண்றாங்கிறதையும் நாங்க கேட்போம். ஆனா இன்னைக்கு எங்களுக்கு பண்டிகை அதுதான். அராஃபா, நீங்க என்ன நினைக்கிறீங்க வாட்டர் மெலனோட எக்ஸிட் பத்தி? உங்களுடைய சோகம் என்ன? சந்தோஷத்துல வார்த்தை இல்லாம இருக்காங்க. நீங்க பெண்கள் தான் சொல்லணும், அவர் சிரிப்பை இனிமேல் பார்க்க முடியாது உங்களால, அவர் ஏங்கிட்டு இருப்பீங்க, நீங்கெல்லாம் சொல்லணும். நீ அவரோட ஹேண்ட்ஸம் ஸ்மைல் பார்க்க முடியாது. நம்ம பட்டாசு வெடிக்கிறோமோ இல்லையோ, அந்த கேமராமேன்ஸ் எல்லாம் தனியா போயிட்டு பட்டாசா வெடிச்சிருப்பாங்க. கேமராவா போய் நடிப்பறக்கன் கேமராவா போய் தமிழக மக்களே இதெல்லாம் மிஸ் பண்ண போறேன். இத்தனை வாட்டி தமிழக மக்கள் மேல சத்தியம் போட்டிருப்பாரு. பிபிடி, நீங்க கேட்ட பாட்ட ப்ராப்பரான ஆடியோல எனக்கு கிடைக்கல. பட் ஆனா வேணா பிளே பண்றேன். 1 minute இது நேர் விருப்பம். ஓகே பிபிடி, நம்ம தீம் சாங்க்கு இதுக்கு சம்மதம் கிடையாது. இன்னைக்கு ப்ரோமோல பார்த்தா அவர் என்ன சைடுல கம்மல்லாம் போட்டிருக்காரா? ஸ்டைலிங்லாம் யாரோ பண்ணி விட்டுருக்காருங்க. தக்கு கொடுக்கணும் இன்னைக்கு அவர்தான் தக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு மாஸ்க் கொடுக்க பாருங்க அப்படின்னு இருந்தாரு. கொஞ்சம் தமாஸ் ஆயிடுச்சு. சொல்லுங்க தாயு. உண்மையை சொல்லணும்னா நான் அப்படியே சொன்னதுதான். எனக்கு வந்து சும்மா எவிக்ட் ஆகி போனதுல வந்து எனக்கு சந்தோஷம் கிடையவே கிடையாது. அவரை வந்து நல்லா அசிங்கப்படுத்தி ஒரு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிருந்தா தென் இட் வுட் ஹேவ் பீன் மோர் சாட்டிஸ்ஃபைங். நோ, தேர் இஸ் அனதர் ட்விஸ்ட் இன் த டேல் காயத்ரி. அதை எப்படி பார்க்கணும்னா, தமிழ் தான் எனக்கும் சொன்னாங்க, நானும் அப்படிதான் நினைச்சேன். ஏன் வந்து அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கல அப்படின்னா, அவரோட பாயிண்ட் என்ன, மக்கள் பாக்குறாங்க, மக்கள் வந்து எனக்கு ஓட் பண்றாங்க, மக்களுக்கு வந்து எனக்கு பிடிக்குது அப்படிங்கிறப்போ நீங்க எவிட் பண்றது எதனால, மக்கள் ஓட் பண்ணாதனாலதான் அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்துற மாதிரி நீ அப்படி நினைச்சுக்கோங்களேன். நானும் இப்படிதான் யோசிச்சேன், ஏன் இட் மேக்ஸ் மோர் சென்ஸ் நவ. இப்போ அதுதான் பாயிண்ட். நீ வந்து எண்ட் ஆஃப் த டே அவங்களோட ரிசல்ட்ஸையும் அவங்க ஆடிட் பண்ண போறாங்க, அவங்களோட ஓட்டிங்ஸ் எல்லாமே ஆடிட் பண்ண போறாங்க தான். அப்படி இருக்கும்போது மக்கள் தான் உங்களை வெளியில அனுப்பியிருக்காங்கன்னு, இதை வந்து வெளியில வந்து அவர் கண்டிப்பா மாத்தி பேசுவார். இது வந்து மக்கள் பண்ணல, சேனல் தான் பண்ணாங்கலாம் சொல்லுவாரு. நம்ம அப்பவும் நான் வந்து போராடுவேன் அவருக்காக. ஓகே, அடுத்த நேர் விருப்பம். போராடுறீங்களா சாந்தினி? எதுக்கு போராடுறீங்க?
ஏங்க இது அன்ஃபேர் எவிக்ஷன்ங்க. எப்படிங்க நீங்க அவர தொரத்தலாம்? ரம்யா இருக்காங்க, வினோத் இருக்காரு. உள்ள அத்தன பேர் இருக்கும்போது நீங்க வாட்டர்மெலன் ஸ்டார வெளில தொரத்திருக்கீங்க. அப்போ நீங்க எத்தனை வாட்டி ஓட்டு போட்டீங்க? எத்தனை வாட்டி ஓட்டு போட்டீங்கன்னு சொல்லுங்க. சாரி ப்ரோ, நான் அவுட் ஆஃப் இந்தியா ப்ரோ. சரி சரி சரி, ஒரு நேர் விருப்பம். ஒரு நேர் விருப்பம். இதுதாங்க வைப்பா இருக்கு. நல்ல வேலை இதை ஃபர்ஸ்டே அமிச்சிருந்தா நம்ம நல்லா சூப்பரா வைப் பண்ணிடலாம். தேவேந்திரன் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. திவாகர் ஒர்த்தா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அந்த பாட்டுக்கு இது கேவலமா இருக்கு எனக்கு. இல்ல இந்த சாங் தான் நமக்கு தலைவர் பாட்டு எல்லாமே டெடிகேட்டட் டு ஆல் ஆஃப் அஸ், நாட் ஃபார் திவாகர். திவாகருக்கு நம்ம ரிப்ளை கொடுக்குற மாதிரி இந்த பாட்டை போட்டு இந்த பாட்டை அசிங்கப்படுத்துறதுமா அப்படின்னு கேக்குறேன். பரவாயில்ல போங்க, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம எக்ஸ்கியூஸ். சரி, எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு. இப்ப திவாகர் கிட்ட ஏவி எல்லாம் போட்டு அனுப்பும் போது விஜேஎஸ் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஆஸ் யூஷுவல் கட்டிப்புடி வைத்தியம் தான். உங்கள் நடிப்பு திறமை மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அனுப்ப போறாரு. சொல்லுவாரு, இன்னும் 2 வருஷத்துல உங்க ரேஞ்சுக்கு வந்துடும் சார் அப்படிம்பாரு. நம்ம முடிப்போம். இல்ல அவர் என்னமோ இல்ல இது சொல்ல வாய்ப்பு இருக்கு. சார் உங்களை நான் பிக் பாஸ் வந்துட்டீங்க, நான் நடிப்பு தூக்கி நிறுத்துவேன்னு சொன்னதால இப்ப என்னை எவிக் பண்ணிட்டீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பாரு. ஐயோ ஐயோ, தேவேந்திரன் பேசுங்க ப்ளீஸ். வணக்கம் சகோதரி. அவரோட எவிக்ஷன் தான் வந்து என்னைக்கு கேமரா திருப்பிச்சு அன்னைக்கே ஸ்டோரி முடிஞ்சிச்சு. ரெண்டாவது விஷயம், ரம்யா ஜோ எதுக்கு இருக்காங்கிறீங்க. நேற்றுக்கு நைட் லைவ் பாத்தீங்களா, 3 நரிகள் வந்து துரத்தி வந்துட்டு இருக்கும் போது ஒரே போட்டுதான், நீ மூடிட்டு உட்காரு, நீ தான் வந்து எதுவும் பண்ணல, இல்லை அப்புறம் என்ன நாளைக்கு தான் போடுறேன்னு சொல்றாங்களே சொன்னா அந்த 3 பேரும் அப்படியே வந்து அந்த பேப்பர் டைகர்லாம் திரும்பி ஓடுனான். அந்த மாதிரி ஒவ்வொரு சம்பவம் போதுங்க, அந்த பொண்ணு அங்கேயே இருக்கட்டும். இது ஆனா இன்னைக்கு வாட்டர்மெலன் கொண்டாடுறத நடிப்பு கிருக்கன் மதுரை பேரை கெடுக்க வந்த, என்ன சொல்றதுன்னு தெரியல. அது ரொம்ப, நாங்களாம் மதுரைக்காரன்னு சொல்றதுக்கே ரொம்ப வெக்கமா இருக்கு. போய் தொலைட்டோம். அதுக்கு எனக்கு டெடிகேஷன் பாட்டு வேணும்னா போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு, அந்த பாட்டுக்கு தான் போடுங்க. சர்ச் பண்ற கேப்ல யாருன்னா பேசுங்க ப்ளீஸ். பரவாயில்ல, வேர்த்தான தண்ணி கேனுது. காயத்ரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் அந்த பாட்டை தேடுறேன். என்னமோ ஒரு சுகர் இஷ்யூ ஏதோ பேசினாங்கன்ற மாதிரி ஒரு சிலர் எல்லாம் போட்டிருக்காங்க. அது என்னப்பா எனக்கு புரியல. ஏதோ சுகர் டாபிக் ஏதோ வியானா, அந்த வியானா, ஆமா வியானா கேட்டாங்கல்ல வினோத்திட்ட. அதாவது சப்பாத்திக்கு வந்து சுகர் கேட்டாங்க. சுகர் கேட்டதுக்கு அப்புறம் திருப்பி கிரேவி கேட்டிருக்காங்க. வினோத் என்ன நினைச்சிட்டாரு, வினோத் நார்மலா ரியாக்ஷன் கொடுத்திருக்காரு, ஓ கிரேவி வேணுமா அப்படிங்கிற மாதிரி. ஏன் நீங்க அதுக்கு இவங்க அஃபண்ட் ஆயிட்டாங்க, இந்த பொண்ணு எக்ஸ்ட்ரா கேக்குது அப்படின்ட்டு அவரை நினைச்சுக்கிட்டாருன்ட்டு இவங்க நினைச்சுக்கிட்டு இவரு இப்படி பார்ஷாலிட்டி பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். தேவேந்திரன் டிஸ்லைக் பண்றாரு. சகோதரி நீங்க என்ன கேட்டாங்கன்னா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து சுகர் வாங்குவாங்க. சுகர் வாங்கிட்டு, ஏன்னா எல்லாருக்கும் வந்து அன்னைக்கு வச்ச குருமா ஒண்ணு இருக்கும், முத நாள் வச்ச குருமா ஒண்ணு இருக்கும். ஸோ அவங்க வந்து சுகர் வாங்கி அந்த சுகர்ல அந்த ஒரு ரோல் சப்பாத்தியை ரோல் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்பாங்க, குருமா கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அவர் கேட்கறது என்னன்னா, நீங்க சுகர் கொடுத்தவங்களுக்கு குருமா கொடுக்கலாமான்னு தான் கேட்பாரு. ஏன்னா அவர் கிச்சன் டீம் கிட்ட தான் கேட்பாரு. அந்த பொண்ணுக்கு வந்து அப்படியே இதாயிடும். கேட்ட உடனே அதுக்கப்புறம் அஃபண்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணு தெரியுமா,
நேற்று வச்ச பழைய குழம்பையும் கேட்கும், அதையும் ஊத்துவாரு. அது என்ன கம்பாரிசன் கொண்டு வரும்னா, அரோராக்கு வந்து செகண்ட் டைம் கிரேவி கேட்டப்ப கொடுத்தாரு, ஆனா என்னையதான் இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு. ஆக்சுவலா என்ன ப்ராப்ளம், இந்த பொண்ணுக்குமே முதல் தடவை கிரேவி கேட்டு செகண்ட் தடவை கேட்டுச்சுன்னா கொடுக்கதான் போறாங்க. ஆனா இதுக்கு வந்து ஏங்க கர்மா இஸ் பூமராங்க. அன்னைக்கு ஒரு பையன் வந்து சிலை வடிவத்துல நிக்கும் போது அவனுக்கு ஒரு சின்ன அந்த கட் பண்ண அந்த பிரெட் கிரம்ஸ் கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வைக்கும் போது அதே ஆள்கிட்ட வந்து அண்ணா என்னை பண்ணிட்டாருனோ அப்படின்னு முறையிட்டு அப்புறம் அவன் தானே வந்து சுகரும் குருமாவும் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தான். அப்புறம் இன்னொரு சப்பாத்தி வேற, எக்ஸ்ட்ரா சப்பாத்தி வேற வாங்கி கொடுத்தாரு. ஓ, இப்ப விஜய் அதாவது அட்ரஸ் பண்ணி சொன்னாருங்களாமா? அதான் இந்த விஷயத்துல கானா வினோத்தை வறுக்கிறதுக்காக இந்த ஆள் என்று கொடுத்துருக்கான். இந்த இஷ்யூஸ் நடக்கும்போது கானா வினோத்தை வறுக்கிறதுக்காக, ஏன்னா கானா வினோத்து தானே அதை பண்ணிருக்காரு, அதுக்கு இந்த ஆள் என்ட்ராயி தான் வாட்டர்மெலன் என்ட்ராயி தான் திவாகர் என்ட்ராயி தான் வந்து வாங்கி கட்டிருக்காங்க. ஆக்சுவலா டாக்டர் எல்லாம் சொல்லக்கூடாதுங்க, பிசியோதெரபிஸ்ட் டாக்டர். டாக்டர் தான் பின்னால எம்பிபிஎஸ். திவாகர் அவன் நடிப்பு கிறுக்கன். அவர் வந்து வார்த்தையில வந்து வாய்ஜாலம் மட்டும்தான். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பார்வதிங்கிற மதில்ல மோதி இவர் வெளியே போறாப்புல, கலையரசை மதுரைக்காரன் தான், அந்த தேனிக்காரன் வெளியே அனுப்பிச்சு விட்டுச்சு. அடுத்து நடிப்பு கிறுக்கனை தூண்டி விட்டு வெளியே அனுப்பிச்சு விட்டுச்சு. அடுத்து பார்வதியை விட நாம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரே ஆள்னா இந்த பேப்பர் டைகர் நம்ம விஜயேசனுடைய மச்சான். அப்படியே மடிச்சு அனுப்பிச்சிருவாரு. நேரத்துக்கெல்லாம் சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா பாருங்க, அவங்களோட கிராஃப் கொஞ்சம் டவுன் ஆகும்னு நினைக்கிறேன் நான். இப்ப இன்னைக்கு ஏத்தி விட்டுருக்காருல்ல, அடேங்கப்பா நீங்க நல்லா விளையாடுறீங்க, பயப்படாம விளையாடுங்க. ஏங்க அவங்களுக்கு பொண்ணு இருக்குன்னா இன்னொருத்தருக்கு இருக்காதாங்க, அவர் சிரிக்கிட்டு இருந்தா அவருக்கு எப்படி சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னா இன்னைக்கு காலையில பேசுறாரு. ஓகே விடுங்க. இவர திவாகர் அடிக்கும் போது திவாகர் மாதிரியான ஆட்கள் இந்த சமுதாயத்துல இருக்காங்க. இப்ப சமீப காலமா அவங்க கொஞ்சம் கூடுதலாவே இருக்காங்க. இப்போ விஜேஎஸ் வந்து வியானா அட்ரஸ் பண்ணும்போது திவாகர் உள்ள வந்து பேசி இவரு ரோஸ்ட் வாங்கிட்டாரா? அப்படி வாங்கினதா தான் இன்னொரு ஸ்பேஸ்ல சொல்லிருக்கேன். ஓகே. ஹலோ ப்ரோ, வணக்கம். நான் இன்னைக்கு ஷோ போயிருந்தேன் பாக்குறதுக்கு. சொல்லுங்க. மியூட்ல போங்க ப்ளீஸ். எல்லாரும் மியூட்ல போங்க ப்ளீஸ். பேசுங்க ஜி. இன்னைக்கு பயங்கரமா இருந்துச்சு. சபரியே பயங்கரமா ரோஸ்ட் பண்ணாரு. வாட்டர்மெலனை வந்து பயங்கர ரோஸ்ட். அவர் வந்து ஒரு கட்டத்துல ஒரு மனுஷனாயா நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, இப்படி போய் ஒரு பொண்ணை போய் இது கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டி விட்டுட்டாருங்க. ஓகே, நீங்க ஃபாலோ பண்ணி சொல்லுங்க, நாங்க எல்லாருமே மியூட்ல இருக்கோம். இல்ல அது போக வந்து பாத்தீங்கன்னா இவங்க கனியெல்லாம் பயங்கரமா திட்டாருங்க நீ விஜய். அப்புறம் வியானாவையும் நல்லா திட்டி விட்டுட்டாரு. அப்புறம் ரம்யாவை பயங்கரமான ரோஸ்ட், எதுக்கு நீ எல்லாம் கேம் ஆடுற அந்த மாதிரி பேசிட்டாரு. ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்டு நீ பேசாம பழைய தொழிலுக்கே போயிரு அப்படின்ட்டாரு. அதுக்கு முன்னாடி பார்வதி எல்லாம் நீங்களாம் ஒரு விஜய் தானா, இப்படியா நீங்க வந்து பண்ணுவீங்க, அந்த வாந்தி எடுக்கிற மாதிரி பண்ணாரு பாத்தீங்களா, அது ரொம்ப பயங்கரமா ரோஸ்ட். பட் எனக்கு என்னன்னா இவ்வளவு வந்து கண்டென்ட் வந்து போடுவாங்களா அப்படின்ற மாதிரி. சண்டே எபிசோடும் நான் உட்காந்து பார்த்தேன். ஆக்சுவலா எல்லாமே டோட்டலா முடிஞ்சு இப்பதான் வெளியே வந்தேன். வெளியே தானே உங்க ஸ்பேஸ்க்கு வந்தானே நான் ஸ்பீக்கரா பேசுறேன். சிங்கிள் எவிக்ஷனா டபுள்ங்களா? இல்ல சிங்கிள் தாங்க. வாட்டர்மெலன் வந்து வெளியே போயிட்டாரு. ஓகே குட். வாட்டர்மெலன் வெளியே போயிட்டாரு. அங்க பின்னாடி சரியான கிளாப்ஸ், எடிட்டிங் ரூம்ல தட்டுற கிளாப்ஸ் எல்லாம் வெளியே கேட்டுச்சுங்க. நாங்களே ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிட்டோம். அவர் வந்து இந்த திவ்யா கிட்ட காஸ்டிசம் பத்தி பேசினது, இது காஸ்டிசம் வந்து நீ எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரோட கோட்ஸ் எல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருந்தாரு. அதெல்லாம் டிவில வருமானே தெரியல. அது போக வந்து ஒரு படத்தோட அப்டேட் வேற கொடுத்திருந்தாரு. ஓகே அது இப்போ ஒருத்தர் ஏதோ நடிக்கிறாரு, அவரு ஏதோ ஒரு டைரக்டர் கூட ஜாயின் பண்றாருன்னு சொன்னாங்க. ஆமா, அந்த மாதிரி சொல்லி இருந்தாரு. பயங்கரமா இருந்துச்சு இன்னைக்கு ஷோ. வந்து அனல் பறக்க போகுது. வினோத்துக்கு ஏதாவது அப்ரிசியேஷன் கொடுத்தாங்களா? வினோத்துக்கு வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கவுண்டர்ஸ் நல்லா இருக்கு, பட் வந்து நீங்க ஏன் இப்படி வந்து பண்றீங்க, நீங்க கொஞ்சம் நேர்மையா பேசலாம்ல, அந்த மாதிரி தான் பேசியிருந்தாரு. பட் வந்து வினோத்தையும் ஒரு சில விஷயங்கள் திட்டாரு. அது கேட்கும் போது ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆக்சுவலா வந்து இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு இது இருக்கு.
என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வைல்ட் கார்டு என்ட்ரி ஒன்று வரப்போகுது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஒரு நிமிஷம் ஐம் சாரி பாலா பேசுங்க. அப்ரூவ் பண்ணிட்டு நான் உங்க ரிக்வெஸ்ட். வேற ஒரு அப்டேட்டும் வருது மிஸ்டர் தமிழன் அவர்களே, தாங்கள் பொய் சொல்வதாக. இல்ல இல்ல ஆக்சுவலா என் மேல இருக்க வன்மத்துல அதுக்குதான் நான் மேல வந்தேன். இவர் ஒண்ணு சொன்னார் பாத்தீங்களா, ஒரு நிமிஷம் தமிழ் மியூட் போங்க. ஒரு சொன்னார் பாத்தீங்களா, ரம்யா வந்து பழைய தொழிலுக்கே போங்கன்னு சொல்லிட்டு, அது இவரோட வன்மத்தை வந்து கக்குனார் இந்த இடத்துல. விஜய் சேதுபதி அந்த மாதிரி சொல்லிக்கிற வாய்ப்பே இல்ல. எங்க நீங்க பேசுறது பியல், நான் பேசலாமா இந்த இடத்துல? தப்பு இல்ல இல்ல வேண்டாம் பூர்ணி. I want let's just maintain. Seriously, how you can feel like that? Please stop. Thank you. I'll take it. Thank you. With due respect, இந்த ஸ்பேஸ்ல இவ்ளோ நேரம் இத்தனை பேர் இருந்தாங்க. We've been having a good time. Good time, honestly very very good time. நாங்க வந்து மியூசிக் ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். அவரை பத்தி மட்டுமே கமெண்ட் பண்றோம். அண்ட் அது எல்லாமே நோ பன் இன்டெண்டட் மொமெண்டா தான் இருக்கே தவிர எங்கேயுமே அந்த லைனை தாண்டி போகல. நீங்க அப்டேட்ஸ் கொடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ வாண்டட் டு ஸ்டாப் யூ, பட் அருணா கேட்டுக்கிட்டே இருந்ததுனால ஐ வாஸ் கீப்பிங் குவைட். இல்ல ஆக்சுவலா வந்து நன்றி ஜி. இல்ல let me complete. இல்ல ஒரே நிமிஷம், அது அவங்க I want to complete. I'm sorry. No, I'm sorry. Let me complete. நான் ஒன்னு சொல்லிறேன். Let me complete. ஒரு இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க, நான் திருப்பி போக மாட்டேன், நான் வந்து திருப்பி டான்ஸ் ஆட மாட்டேன், போக மாட்டேன்னு சொல்ல. அதைத்தான் விஜய் சேதுபதி வந்து குத்தி காட்டி சொல்லியிருப்பாரு. நீங்க வந்து தப்பா வந்து மிஸ்லீட் பண்ணி நீங்க கரெக்ட் நான் தப்புன்ற மாதிரி போக வேணாம். நான் உங்களை தப்பு சொல்லல, கரெக்ட் சொல்லல. இதுக்கு முன்னாடி வந்து சொன்னவங்கள நான் சொல்றேன். Thank you பியல், நான் கிளம்புறேன் பியல். இந்த இடத்துல இருக்கிறதுக்கு நான் கிளம்பலாம். பை. தமிழன் thank you for your updates. நம்மளுக்கு போதும், எங்களுக்கு போதும் அப்டேட்ஸ். நிறைய அப்டேட்ஸ் வெளியில இருந்து வந்துட்டு இருக்கு. மிக நன்றி உங்க அப்டேட்ஸ்க்கு மிக நன்றி. Pearl, we can move. I think we can move to the next speaker. I removed him actually. Let me clarify something, okay va? This space is for vibing. இது வந்து ஜெனுவனா தண்ணி கேன் போட வந்த ஸ்பேஸ் தான். நாங்க வைப் தான் பண்ணுவோம். நீங்க தப்பா பேசுனீங்க அப்படின்னா இனிமேல்ட்டு I will not give a queue and all that because I am not here for followers. Okay, I will not give you queue and all. I'll remove you from that space. I think இங்க இவ்ளோ நேரம் லிசன் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாரும் என் கூட அக்ரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அக்ரி பண்ணீங்கன்னா can you give me a thumbs up please? All of you thumbs up தானே? ஓகே தானே? தப்பா பேசினா நான் தூக்கிடலாம் இல்லையா? யோசிக்கவே தேவையில்ல. ஓகே, எல்லாருமே ஆன் அக்ரிமெண்ட் வித் மீ. So next யார் பேச போறீங்க? பூர்ணி, I don't mind you coming and speaking. I really appreciate your points have always been great. அதெல்லாமே ஓகே. I really the way நீங்க கிளாரிட்டி கொடுக்கறது, நீங்க வந்து பேசுறது எல்லாமே appreciate. But எனக்கு there are certain things that I have as thresholds. I'm not going to cross that. நீங்க டோன் கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் just have a cup of water and come and வாட்டர் மெலனை மட்டும் அடிக்கிறதுக்கு வாங்க. அதுதான் இப்ப வேணும். இப்போ யாருன்னா ஒருத்தர் எனக்கு கொஞ்சம் ஃபன்னா எனக்கு ஒருத்தர் வேணும். யாரு பேசுறீங்க? உல்ஃப் பேசுறீங்களா? வாட்டர் மெலனை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அடிங்களா. காமிஸா என்கிட்ட கண்டென்ட் இல்ல. காயத்ரியிட சொல்லுங்க. காயத்ரி தான். காயு சாந்தினி. தெய்வேந்திரன் வாலண்டியர் பண்றாரு. சார் சீரியஸா பேசாதீங்க சார், கொஞ்சம் லைட்டர் நோட்ல பேசுங்க. அதெல்லாம் சீரியஸாலாம் ஒன்றும் இல்லைப்பா. அவருக்கு வந்து கேமரா கான்சியஸ், அவர் எத்தனையோ படங்கள் சேர்க்கிறாரு. கேமரா கான்சியஸ் போய் நின்று ஜூம் பண்ணாதான் அது கேமரால போகுங்கிற ஒரு காசில வச்சு அது ஒரு தடவை அந்த கேமரா திரும்பிட்டு அடுத்த தடவை இவர் போய் அங்கிட்டு போய் நிக்க உடனே திரும்பவும் ஒரு தடவை திரும்பி பார்த்தீங்களா, அதுதான் கரடியே காரி போட்டேன். அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் இவன் கண்டிப்பா தூக்கி எரிய போறாங்க. ஏன்னு கேட்டா ஒரு கேமராவை அந்த கேமரா மேனோட பாடு யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லாம் இப்படி சொல்றீங்க, அந்த கேமராவை தொடச்சு அவங்க எல்லாம் வந்து இட்டு போயிட்டாங்க. அவங்க அந்த தொடக்கிற துணி வாங்கியே வந்து ஒரு துணி கடையவே காலி பண்ணிருக்காங்க. ரொம்ப இருக்கு தேவேந்திரன் ப்ரோ, உங்க பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப இருக்கு பேசுறது. ஒரு கல்யாண வீட்டுல இருக்க பிரதர், கல்யாண வீட்டுல இருந்து அவர் அடிக்கிறதுக்காக ஜாயின் பண்ணிருக்கீங்களே, ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமாங்க, மதுரைக்காரங்க எங்க ஊர் பேரையே கெடுத்துட்டாருங்க. எங்க ஊர் பேரையே கெடுத்து விட்டாங்க. எங்க ஊர் பேரையே கெடுத்துட்டாங்க. நீங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க ஜி. நீங்க கேட்ட சாங் உங்களுக்காக போடுங்கக்கா, போடுங்கப்பா. தேங்க்யூப்பா. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ளீஸ் அருணா பேசுங்க.
இல்லைங்க. நீங்க இன்னைக்கு எவிக்ட் ஆகுறத பத்தி பேசுறீங்க. நாளையில இருந்து சோசியல் மீடியா ஓப்பன் பண்றதா வேணாமான்றத பத்தி நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். இவருக்கு கம்பி கட்டுற கதையெல்லாம் பேசிட்டு இருப்பாரு. 2 நாள் ஆகும் அருணா. 2 நாள் டியூஸ்டேல இருந்து பாருங்க. எங்க தலைவன் இறங்கி அடிப்பாரு பாருங்க. ஐயோ! ஃபயர் மோட் ஆன் தான் போங்க. ஒண்ணும் தாங்கறதுக்கு இல்ல இதோட. 2 கையில இந்த கையில ஒரு வாட்டர்மெலன், இந்த கையில ஒரு வாட்டர்மெலனோட தான் வருவாரு. 2 கையில ஐயையோ! வச்சுட்டு வருவாரு. உங்களால யாராலையும் தாங்க முடியாது. சும்மா தெறிக்க விடுவாரு எங்க தலைவர். யா எனக்கு வேற சாரு கோஹோஸ்டா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. யார் பேசுறீங்களோ கேக்கல. அருணா பேசுறது கேக்கல. அருணா மியூட்ல போங்க. பேசுறது கேக்கல. அருணா அவர்களே மியூட்ல போங்க. அவங்களுக்கு நெட் ஓகே ஹலோ. அதாவது ஒழுங்கா ஒரு ஸ்பேஸ் போயிட்டு இருந்துச்சு. அதுல தயவு செஞ்சு ஓகேவா? இப்ப கேக்குதா? கேக்குது. கிரேட். ஹூஸ் நெக்ஸ்ட்? சார் நான் இது மட்டும் பண்ணிட்டு போறேன் சார்ன்ட்டு ஸ்டேஜ்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டுட்டு தான் வெளில வருவான் பாருங்க. எனக்கும் அதேதான் தோணுச்சு. நானும் அதேதான் யோசிச்சுட்டு இருந்தேன். நாளைக்கு ப்ரோமோலையும் பார்க்கணும் இத. ஏன்னா வாட்டர்மெலன அவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா, நீங்க ஏன் கேமரா திரும்புச்சே, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற மாரி அவர கேட்டு கொஞ்சம் அடி வாங்கி தான் அனுப்புவாங்கன்னு நான் யோசிக்கிறேன். பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி தொரத்தி விட்டுருவாரோ? விஜய் சேதுபதி வேணாம் போதும் அப்படின்னு நிறுத்த சொல்வார்ன்னு நினைக்கிறேன். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு அதுதான் டே பிடிக்கும். டே 1ல அதுதான் பண்ணாரு விஜேஷ். கேட்டாரா உங்க தலைவர் சாந்தினி? உங்க தலைவர் கேட்டாரா? டே 1ல இருந்து ஆரம்பிச்சது இன்னும் முடியல. நான் சொல்லட்டுமா? அவர் என்ன அக்ரிமெண்ட் போட்டிருப்பாரு? நான் உள்ள போய் ரீல்ஸ் பண்ணலாமா வேண்டாமா? நான் லவ் கண்டென்ட் பண்ண போறேன். ஏன்னா அதுதாங்க பிக் பாஸ்ல காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. அவர் அந்த கோர் தீம் எடுத்திருக்காருங்க. அவர் நடிப்ப அவர் எக்ஸிபிட் பண்ணியிருக்காருங்க. அவர்தானே அவரோட என்டர்டெயின்மென்ட். அதுதானே அவரோட டேலண்ட். நடுவுல மத்தவங்கலாம் இது பண்ணதுனால, பார்வதி கொஞ்சம் சொல்லிக் குடுத்ததுனால தான் அவரால பண்ண மத்தவங்கள எதிர்த்து நின்னாரு. இல்லன்னா அவர் நேர்மையா அத சாண்ட்ரா சொன்ன மாரி காலையில ஒரு மாத்திரை, மத்தியானம் ஒரு மாத்திரை, ஈவினிங் ஒரு மாத்திரை போட்டு எல்லாருக்கும் சொல்லிக் குடுத்துருக்காரு. உங்களுக்கு வருமாங்க அந்த கான்ஃபிடன்ஸ்? அப்போ நீங்க என்ன சொல்றீங்க? திவாகரோட கேம் பிளான ஃபுல்லா சொதப்புனது பார்வதின்னு சொல்றீங்க. யாராலையும் எங்க தலைவரோட கேம் பிளான இது பண்ண முடியாதுங்க. அவரே அழிச்சாதான் உண்டு. மத்தவங்க எப்படிங்க அழிக்க முடியும் அத? நேத்து கமருதன் கேட்கிறாரு திவாகர. ஏன் திவாகர்? இப்படிதானே எனக்கும் இருக்கும். பொண்ணுங்களெல்லாம் ஏமாத்துறேன்னு நீங்க எல்லார் முன்னாடியும் சொல்லும்போது அதெல்லாம் பரவாயில்லப்பா. அதெல்லாம் முடிச்சிருப்பா. என் இமேஜ் ஸ்பாயில் ஆகுதுன்னு அவர் சொன்னவர் தானங்க. அவரோட இமேஜ் ஸ்பாயில் பண்ணி வெளில அனுப்புறீங்கங்க நீங்க. ஐயோ! ஆலன் ப்ரோ இல்லாம போயிட்டாரு இப்போ. அவர்கிட்ட நான் அப்ப கரெக்ட்டா சமைச்சிட்டு இருந்தேன். இல்ல ஒரு நிமிஷம். கீழ ஒரு கமெண்ட் இருக்கு. அட பாவமே! வாட்டர் லெமன் அவர் மெலன் கூட லெமனா இப்போ. வாட்டர் லெமனோட பிஆர்னா? இங்க இருக்கிற ஸ்பேஸ் இருக்கவங்க எல்லாம் வீட்ல போய் விழுந்து சிரிப்பாங்க. நான் அவரோட பிஆர்னா? இதுக்கு வினோத்தோட பிஆரே பெட்டர். பெறப்பட்ட பேடிஎம். நான் வினோத்துக்கே பிஆர் இருந்துட்டு போறேன். தட் வாஸ் மச் பெட்டர். சரி இது நெக்ஸ்ட் சாங். இது நான் கேட்டது இல்ல. பட் நம்ம சாருவோட ரிக்வெஸ்டுக்காக ஃபார் யூ சாரு வித் லாட் ஆஃப் ஹார்ட்ஸ். செம்ம டைமிங். வாட்ஸ் நெக்ஸ்ட்? அடுத்த நேயர் விருப்பம். இல்ல நீங்க இல்ல பிஆர் நீங்க இல்ல. எனக்கு டவுட் என்னன்னா சாந்தினி தான். சாந்தினிக்கு அவருக்காக நிறைய இடத்துல ஸ்டாண்ட் பண்றாங்களே. நான் சொல்லிட்டேனே பெறப்பட்ட பேடிஎம் வந்துருச்சு எனக்கு.
என்னங்க நீங்க? நான் தாங்க பிஆர். நீங்க வந்து ஓப்பனா ஒத்துக்கிறேன். இது ரெக்கார்டட் ஸ்பேஸ் நான் நீங்க போட்டு அடிச்சத பூரா நான் எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி விட்டுருவேன் ஐபில அவருக்கு இன்ஸ்டாகிராம்ல. ஐயோ! பே பண்ணாதீங்க. சாந்தி அவர் சொல்லுவாரு நாள பின்ன, என்னோட நடிப்புல பயந்து எனக்கு ஒரு தோழி இருக்காங்க சாந்தினின்னு. அவங்க எனக்காக எல்லா இடத்துலயும் பேசுனாங்க. நான் வெளியில வந்தோனே அவங்க மனசு எனக்காக வலிச்சதுன்னு சொல்லுவாரு சாந்தினி. நான் பாருங்க இன்னையிலேருந்து நான் வந்து அவர் சொன்ன மாரி அந்த மௌன அஞ்சலி மாரி நின்னுக்கிறாரு இல்லையா 30 செகண்ட்ஸ். அது மாரி நான் எல்லா ஸ்பேஸ்லயும் போய் மௌன அஞ்சலி, மௌன அஞ்சலின்னு சொல்லிட்டே இருப்பேன். சாந்தினி உங்களுக்கு கீழ இருந்து ஒரு கண்டெம் வந்திருக்கு. என்னவென்றால் நீங்க வந்து பேட் வேர்ட் சொல்றீங்களாம். அதாவது அவர் நடிக்கிறாரு நீங்க சொல்லிட்டீங்களாம். அது பேட் வேர்டா. அதுக்கு நான் கண்டனம் 5 தெரிவிக்க படங்க. வேண்டும் என்று கூறுகிறார்கள். 5 படங்க. கடந்த 11 மாசத்துல 5 படம். 5 படத்துலயும் வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்திருக்கு. விஜய் சேதுபதியோட படத்திலேயே அவர் நடிச்சிருக்காரு. 2வது படத்துல அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் இறக்கி விட்டுருக்காரு. ஒரு படத்துல டயலாக மாத்துங்கன்னு சொல்லியிருந்ததுல அவங்க டயலாக மாத்தி குடுத்துருக்காங்க அவருக்கு. அந்த லெவலுக்கு அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்க. விஜய் சேதுபதி ரூம் 2 போட்டு வருஷத்துல அழுவாரு. பாருங்க. விஜய் ரூம் போட்டு அழுதுருப்பாரு. 2 வருஷத்துல பாருங்க எங்க தலைவர. எப்படி வராருன்னு மட்டும் பாருங்க நீங்க. ரஜினி சாரோட நடிப்பாரா? சரி உங்களுக்கு தீபக் கிட்ட பேசுனதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அந்த இது ஒரு பண்ணும்போது நிமிஷம் சார் சாந்தினி, ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். தெய்வமே! இந்த ஸ்பேஸ் வேற ரெக்கார்ட் ஆகுது. யாருனாரும் இந்த பிட்ட கட் பண்ணி போட்டு ரஜினிகார நடிக்க சொல்லி விட்டாருன்னு பரப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நமக்கு கேஸ் ஆயிரும். நான் சொல்லப்பா. யார் சொன்னாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்ல. நான் எங்க தலைவருடைய இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன், இண்டிவிஜுவல் காம்பிட்டன்சி ஒரு டாக்டரா இருந்து எப்படி வந்து போராடி அப்படியே பிளேட்ட திருப்பி விட்டீங்களா சாந்தினி? ஏதோ என்னால முடிஞ்சது. அதுதாங்க எங்க தலைவர். எப்படி எங்க தலைவர் சொல்லிக் குடுத்துருக்காரு பார்த்தீங்களா? அவர் சொல்லிக் குடுத்தது எல்லாத்தையும் நான் இறக்குறேனா? எப்படி அவரோட திறமைகள் எல்லாத்தையும் நான் இங்க இறக்குறேன் பாருங்க. அதாவது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்பேஸ் போடுறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் லைஃப்லயே. இன்னைக்கு எவ்வளோ பேரு வாட்டர் மெலன் அடிக்கிறதுக்காக சேர்ந்த கூட்டம் தெரியுமா இது? தேவேந்திரன் சார் தாங்கல. அவர் பாவம் கமெண்ட்ல கூட போட்டுட்டு இருக்காரு. யூ வாட்டர் டீமினன்ட். ஓ மை காஷ். ஆனா மக்களே ஆன் வெரி வெரி சீரியஸ் நோட் இன் நார்மல் சென்ஸ் நாங்க எங்க ஸ்பேஸ் வந்து எப்பவுமே ஆக்சுவலி கதைப்போமான்றது தான் உண்மையான ஸ்பேஸ். அங்க வந்து நாங்க நிறைய பிஹேவியர் அனாலிட்டிக்ஸ் அப்படி நிறைய பேசுவோம். இன்னைக்கு இதை நாங்க ஏன் பேசணும் அப்படின்னா மனக்குமுறல்கள் அவரால் நிறைய வந்த காரணத்தினால ஐ விஷ் அண்ட் ஐ வாண்ட் யூ கைஸ் இப்போதைக்கு இந்த ஸ்பேஸோட குமுறல்கள் எல்லாம் கொட்டிட்டு ஜாலியா போயிட்டு ஒரு கப் காஃபியோ டீயோ ஒரு கப் ஜூஸோ இல்ல ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்புறமா ஷோவை பார்த்துட்டு நிதானமா என்ஜாய் பண்ணி இன்னைக்கு தூங்குங்க. பட் ஆனா என்ன டிஃபிகல்டிஸா இருந்தாலும் என்ன அவர் மேல நமக்கு இருக்க கோவம் இருந்தாலும் இதோட ஸ்டாப் பண்ணிப்போம். என்னதான் ஒரு பெரிய டார்ச்சரா இருந்தாலும் அவரும் லைஃப்ல நல்லா இருந்துட்டு போட்டோம். லெட்ஸ் ஜஸ்ட் ஸ்டாப் அண்ட் நம்ம எதுவும் ஃப்ரம் ஆர் எண்ட் நெகட்டிவா ஒருத்தருக்கு பண்ண வேண்டாம். ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஆனா அதுக்காக ஸ்பேஸ் கண்டினியூ ஆகிற வரைக்கும் அடிக்கலாம். டோன்ட் வெரி. வேற யார் மேல வரீங்க? நிறைய பேர் ரிக்வெஸ்ட் கொடுக்குறீங்க. ஆனா வெயிட் பண்ண மாட்டேங்கிறீங்க. சாந்தினி பேசுங்க சாந்தினி. இல்ல பால் ஒரு கமெண்ட் பார்த்தேன். கிளம்பும்போது அந்த தங்கை என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தங்கை அத பத்தி நான் நாளைக்கு பேசலாம்னு இருக்கேன். உல்ஃப் ஒரு வாரத்துக்கு அழுவாங்க. ஒரு வாரம்லாம் வாய்ப்பே கிடையாது ப்ரோ. சத்தியமா கிடையாது. நான் சொல்றேன் பாரு. ஒரு நாள் கூட அழ மாட்டாங்க அவங்க. கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் கிரீவ் பண்ணிட்டு அடுத்த சோழிய பார்ப்போம். அடுத்து யாரு அதுக்கு கூட இல்லைங்க. நீங்க இவ்வளவு கொஞ்சம் நேரம் சொல்றீங்க. எனக்கு அவர் போனா போதும் அப்படின்னு இருக்காது. அதுக்கு லாஸ்ட் ஒரு 2 வீக்கா தான் சொல்லிட்டு இருக்கேன். நீ தானே போவ நீ தானே போவன்னு சொல்லிட்டு இருக்கு. ரொம்ப நாள் அவன்லாம் ரொம்ப நாள் இருக்க மாட்டான் செல்லம். நீலாம் ரொம்ப நாள் தாங்க மாட்ட செல்லம். இதெல்லாம் அவரோட ஃபேவரட் டயலாக். என்னோட ஃபேவரட் அவரோட பிபில அதெல்லாம் வந்து போடுவாங்களாம். அவரோட அவரோட ஐயோ ஏவில போட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? ப்ளீஸ் அந்த ஏவியை மட்டும் யாராச்சும் கட் பண்ணி போஸ்ட் பண்ணிருங்க. அவரோட ஏவி நான் நல்லா தெரியும்.
ஓ மை காட் வில் உங்க தலைவர் சாந்தடி, உங்க தலைவரோட ஏவியை மட்டும் போஸ்ட் பண்ணிடுங்க. பாருங்க, பெறப்பட்ட பேடிஎம் வந்தாதாங்க ஏவியெல்லாம் நாங்க ரிலீஸ் பண்ணுவோம். சாரி, என்ன மன்னிச்சிருங்க. ஒருத்தர் கமெண்ட்ல போட்டிருக்காரு, நான் சொன்னது வந்து அவர் பிரெயின்ல போனாலும் மனசு கேட்க மாட்டேங்குதா. ஜி படுத்து தூங்கினா எல்லாம் நார்மல் ஆயிரும் ஜி. வாட்டர்மெலன் நம்ம எந்த அளவுக்கு வாட்டர்மெலன் குவாலிட்டிஸ் தப்புன்னு சொல்றோமோ அதே குவாலிட்டிஸை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடாது. நான் வந்து வாட்டர்மெலன் விஷயத்துல என்னோட டேக்அவே என்ன நான் சொல்றேன். எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்குமே எப்படியெல்லாம் ஒருத்தர் இருக்கக்கூடாதோ அதுக்கெல்லாம் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வாட்டர்மெலன். அட் த சேம் டைம் சுய புத்திங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம வந்து நிறை குடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஹாஃபா இருக்கிற பாட்டு தான் எப்பவுமே ரொம்ப ஆடும். அந்த மாதிரி இல்லாம நம்ம வந்து நிறைய கத்துக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா எனக்கு தெரியும் 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 நம்ம நிறைய முறை சொல்லியிருப்போம். செல்ஃப் நம்ம பண்ணியிருப்போம். அதோட ரிஃப்ளெக்ஷன் சில சில குவாலிட்டிஸ் தான் நம்ம கிட்ட நமக்கே பிடிக்காம இருக்கும்ல. அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் வாட்டர்மெலன். சோ நீங்க வாட்டர்மெலன எப்ப பார்த்தாலும் நம்ம இப்ப கலாய்க்கிறதுக்காக பேசிட்டு இருக்கோம். பட் ஆனா ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல நிதானமா யோசிச்சு பாருங்களேன். அவரை பாயிண்ட் அவுட் பண்ணும்போது நம்ம 3 விரல் நம்மள காமிக்குது. சோ அந்த குவாலிட்டிஸ நம்ம கிட்ட இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இன் ஆர் பர்சனல் ஸ்பேஸ். என்ன டிஃபரன்ஸ் அவர் கேமரா போய் நடிப்பு அரக்குன்னு காமிச்சிட்டு இருக்காரு. நம்ம மிரர் முன்னாடி நின்னோம். அந்த மாதிரி பண்ணுங்க. பட் இஃப் யூ நம்ம அதை தாண்டி அவரை போய் நம்ம திருப்பி திருப்பி அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி வூண்டடா இருக்க ஒரு ஐம் ஷூர் இதுக்கு மேல அவருக்கு பயங்கரமா இருக்கும். From my, in my space, I'm making a humble request. It's not worth your time. And it's definitely not something that, அது அவ்வளவு பெரிய மேட்டர்லாம் இல்ல. தண்ணி குடிச்சா சரியா போயிடும். So take it to your heart. இன்னொரு பாயிண்ட் வந்து, இவர் இந்த மாதிரி தான் பேசுறாரு அப்படிங்கிறத சேனல் வந்து எங்கேயுமே அவரை வந்து ஸ்டாப் பண்ணல. 2வது சேதுபதி சாரும் வந்து அவர் விஜய் சேதுபதி ஒரு வீக்கெண்டும் வந்து ஹிண்ட் தான் கொடுத்தாரே ஒழிய, அவர் டைரக்டா நீ இதை பண்றீங்க, இதை பண்ணாதீங்க, இது இப்படி பேசுறீங்க, இந்த பேசுறதெல்லாம் தப்பு அப்படின்னு டைரக்டா சொல்லவே கிடையாது. ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவ் தானே. அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, அப்ப நான் பண்றது எல்லாமே கரெக்ட்டுன்னு தானே. இப்போ இந்த லாஸ்ட் 5 வீக்ஸ்ல என்ன குவாலிட்டி அவரால சேஞ்ச் பண்ண முடிஞ்சுச்சு? ஒரே ஒரு 1 வீக் மட்டும் அவர் அமைதியா இருக்க ட்ரை பண்ணாரு போன வீக்ல. ஏன்னா அதுக்கு முந்தின வீக் அந்த லேபர் டாஸ்க் மாரி அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க இல்லையா? அந்த வீக்ல வந்து அவர் பயங்கரமா வார்த்தைகள விட்டு இது பண்ணி பண்ணதுனால, அந்த வாரம் அடி வாங்கின உடனே நான் வந்து அமைதியா இருக்கேன். விஜய் சேதுபதி சார் சொன்னதுனால நான் அமைதியா இருக்கேன்னு போன வாரம் ட்ரை பண்ணாரு. பட் ஸ்டில் போன வாரமும் 2, 3 இடத்துல ரோஸ்டிங் வாங்க தான் செஞ்சாரு. பட் அதுவும் சேனலுக்கும் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆள் வராரு, இந்த மாதிரிலாம் பண்றாருங்கிறப்போ, நீங்க வந்து அத பண்ணியிருக்கணும். 2வது கானா வினோத்தும் இவரும் இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த டிஃப்னஸையும் பிக் பாஸ் உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசியிருக்கலாம். ஏன் அவங்க வந்து பார்வதி, கமருதீனை கூப்பிட்டு பேசி பண்ணது மாதிரி இதே மாதிரி பண்ணியிருந்திருக்கணும். பண்ணி உங்க 2 பேருக்குள்ள நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா நல்லா வரலான்னு. அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டெப்ஸும் எடுக்கல. ஸோ இட் கன்டினியூட். அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். சாரி ரகு, கோ அஹெட். அது எப்படின்னா ஆர்கானிக்கா வரணும். அவங்க 2 பேரும் சொல்லி வச்சு வரல. அவங்க யாரு அந்த ஹோட்டல் டாஸ்க் நடக்கிறதுக்கு முன்னாடி பண்ணது பூராமே அது ஆர்கானிக்கா வந்தது. யாரும் சொல்லி பண்ணல. அதுக்கப்புறம் வந்து சொன்னதுல இருந்து சண்டை மட்டும் தான் வருது. 2 பேரும் ட்ரை பண்றாங்க. ஆனா 2 பேருக்கும் முட்டையுது. அதனால கூட விஜய் அட்ரஸ் பண்ணாம இருந்திருக்கலாம். இல்ல அவங்களுக்கு பயணம் புரிஞ்சிருக்கும். இவர்கிட்ட பேசினாலும் he is not going to accept it. பட் சாந்தினி சொன்ன ஒரு பாயிண்ட் இஸ் வெரி வெரி வேலிட். மேக்கர்ஸ் enabled it. இது நம்ம திருப்பி திருப்பி பேசினாலும் that is the fact. They enabled this man. அட்லீஸ்ட் ஐம் ஷுர் அங்க கோபி அண்ணா வச்சு பேசியிருக்கலாம். இப்ப தீபக் அண்ணா உள்ள வரும்போது கோபி அண்ணா உள்ள கூட்டு வந்திருக்கலாம். அவர்கிட்ட புரிய வைக்கிற மாதிரி இனவே எனக்கு அவரை நினைச்சா நான் திருப்பி திருப்பி சொல்றேன். I pity him. I sympathize with him because அவங்க சேனல் வந்து அவர் பியூர்லி ஒரு ப்ராடக்டா தான் பார்த்தாங்க. ஒரு ஹியூமன் பீயிங்கா பார்க்கல அப்படிங்கிறது என் கருத்து. பட் அதுக்காக அவர் பண்ணதெல்லாம் டிஸ்கவுண்ட் பண்ணிடலாமா? அதுக்காக அவர் பண்ணதெல்லாம் நியாயமானா கண்டிப்பா நியாயம் கிடையாது. ஆனா கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் தப்பு பண்ணிட்டு இருக்காரு, வெளியில ஓவரா பண்ணிட்டு இருக்காரு, எல்லாரையுமே அசிங்கப்படுத்துறாரு, எல்லாமே ஓகே. அவரை கூட்டிட்டு வந்து அவர் இதைத்தான் செய்ய போறாருன்னு தெரியும். இந்த கான்டென்ட்ல நம்ம எல்லாம் பெர்சீவ் பண்றதுக்கு அவங்க ப்ரெடிக்டே பண்ணிருப்பாங்க. அவ்வளோ பண்ணுவாருன்னு தெரிஞ்சவரை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கரெக்ட் பண்ணல. இந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க அவர்கிட்ட செக் பண்ணல. எதுவுமே பண்ணல. இப்ப இது எல்லாமே சேனலோட செட்டிங் தான். கடவுள் செட்டிங் மாதிரி சேனல் செட்டிங் தான். ஸோ ஐ பிட்டி ஹிம். இதுக்கு மேல அவருடைய ஒவ்வொரு கெரியர் ப்ராஸ்பெக்டஸ்க்கும் ஆல் தி பெஸ்ட். ஐம் ஹோப்ஃபுல்லி
people will start looking at him like a human again. And அவரும் அதை உணர்வாரு நான் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் கை தூக்கிருக்கீங்க. ரகு ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் சார் சந்திரனா, சந்துரு, சாரி சந்துரு ஒருத்தர், அப்புறமா லாஸ்டா தேவேந்திரன் சார். மீன்வைல் பாட்டு ரிக்வெஸ்ட்லாம் அனுப்புங்க. எனக்கு பிஜிஎம் வேற வந்துட்டு இருக்கு, பேசுறத பொறுத்து ப்ளே பண்றேன். தேங்க்ஸ் மசி. கேக்குதுங்களா? ஐ அம் ஆடிபிள்? கேக்குது சொல்லுங்க. ஓகே, தேங்க்ஸ். சி இப்போ நான் சாந்தினி சொன்ன பாயிண்ட் ஆகட்டும், மர்சி சொன்ன பாயிண்ட்ல தான் நான் ஸ்டார்ட்டே பண்றேன். சி இப்படிப்பட்ட ஒரு கண்டெஸ்டன்ட்டை நான் கொண்டு வரேன் இப்படி ஒரு ஷோக்கு அப்படிங்கும்போது, அவர்கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும், மேக்ஸிமம் என்னெல்லாம் நடக்குங்கிற ஒரு கண்டிப்பா கிரியேட்டிவ் டீமுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு இங்க என்னன்னா எனக்கு கொஞ்சம் அவர் எவிக்டடுங்கும் போது எனக்கு ஒரு இடத்துல அப்பாடா ஓகே அட்லீஸ்ட் இனிமேவாச்சும் ஷோ வந்து வேற மாதிரியாச்சும் போகும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருந்தாலும், ஓரத்துல ஐ சீரியஸ்லி ஃபீலிங் சம் வாட் ஒரு பேட் மாதிரி தான். எப்படின்னா இந்த மாதிரியான கண்டெஸ்டன்ஸ் இல்ல, இந்த மாதிரியான பீப்புளை வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடா ஒரு 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 கார்பரேட் ஒரு ஒரு பப்ளிக் ஷோல கொண்டு வந்து அதை வந்து மெட்டீரியலைஸ் பண்ணி அந்த ஒரு பர்டிகுலர் பெனிஃபிட்ஸ்க்காக ஷோவை ரன் பண்றதுக்கு 2-3 வாரத்துக்கு வரலும் நான் கொண்டு போயிட்டு, எனக்கு தெரியும் எப்ப நான் அவரை இது பண்ணணும். தட் இஸ் இன்டெஃபினிட் ஆஃப் வாட் த பர்டிகுலர் கண்டெஸ்டன்ட் இஸ் கேப்பபிள் எனஃப் டு டூ அப்படிங்கிறதும் இல்ல, தட் இஸ் irrespective ஆஃப் வாட் தட் பர்டிகுலர் கண்டெஸ்டன்ட் ஹவ் டன் சோ ஃபார் இப்படிங்கிறது எல்லாமே ஈக்குவேஷனுக்குள்ளேயே வைக்கலங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஏன் பிக் பாஸ் பேசல, ஏன் இதை வந்து ஒரு கொஸ்டின் பண்ணி நீங்க இப்படி பேசக்கூடாதுங்கிற மாதிரியான பாயிண்ட் ஆஃப் கான்வர்சேஷன் ஏன் வைக்கல? ஏன்னா நம்ம இது இட்ஸ் நாட் அ ஃபர்ஸ்ட் சீசன், 9 சீசன் பார்த்துருக்கோம். நான் எத்தனையோ ஃபேவரட்டிசம்ஸ் இருக்கு, நரேட்டிவ் செட் பண்ணி எத்தனையோ பேரை காப்பாத்தி இருக்கு கிரியேட்டிவ் டீம். நம்ம அதை பார்த்துட்டு தான் வந்திருக்கோம், ரைட்? ஸோ இவரை காப்பாற்றப்படணுமா காப்பாற்றப்படக்கூடாதாங்கிறத தாண்டி அட்லீஸ்ட் நீங்க இதெல்லாம் தப்பு பண்றீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு எங்க ரொம்ப ஹியூமிலியேஷன் ஜாஸ்தி பட்டுச்சுன்னா, இந்த வீக்ல வந்து அந்த டைம் கேமரா அப்படியே டக்குன்னு திரும்பினதாகட்டும். நானுமே ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே சிரிச்சேன், சூப்பர்ரா அப்படின்னு. பட் எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு நிமிஷம் உட்காரும் போது ஐ ரியலைஸ்ட் அது எப்படி என்ன மாதிரியான ஒரு ஹியூமிலியேஷனா இருக்கும். த நெக்ஸ்ட் டே அவர் ஒவ்வொரு பக்கமும் ஜூம் பண்ணுங்க எஸ் ஆஃப் கோர்ஸ் மோசமான வார்த்தைகளை பேசியிருக்காரு, பயங்கரமா கம்ப்ளீட்லி அனாயிங் தான். அவர்கிட்ட போய் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட வச்சு புரிய வைக்க முடியவே முடியாது. இது இன்னைக்கா தெரியும், ஃப்ரம் டே ஒன், ரைட்? கிரியேட்டிவ் டீமுக்கு நான் சொல்றேன். இங்க நம்ம வியூவர்ஸா நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்து வைக்கிறோம், இது சரி அது தப்புங்கிறதுலாம் விட்டுருங்க. தட் இஸ் ஆர் வியூவர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், ரைட்? இட்ஸ் பவுண்ட் டு வேரி. பட் கிரியேட்டிவ் டீமா நீங்க ஒரு டீமா கிரியேட் பண்ணி தீஸ் ஆர் த சோ கால் கண்டெஸ்டன்ட்ஸ் கொண்டு வந்துட்டு அந்த இடத்துல நீங்க ஹியூமிலியேட் பண்றதுங்கிறது எப்படி அது நியாயமாகும்? எனக்கு புரியல. அப்போ நீங்க ஒரு பர்டிகுலர் கண்டெஸ்டன்ட் பேசுனதை கூட மறைச்சு, இல்ல நீங்க என்ன வேணா பண்ணலாம்ல. யூ கேன் செட் எனி சார்ட் ஆஃப் நரேட்டிவ் இல்ல. அப்போ வியூவர்ஸ் என்ன மாதிரியான ஆஸ்பெக்ட்ல இல்ல என்ன மாதிரியான ஒரு கான்ஃபிடன்ஸ்லயோ இல்ல ஒரு நம்பிக்கையின் பேர்ல இந்த ஷோவை பாக்குறது? வாட் சார்ட் ஆஃப் ட்ரஸ்ட் தட் ஷுட் ஐ ஹேவ் பிஃபோர் ஐ ஸ்டார்ட் டு வாட்ச் அ பர்டிகுலர் சீசன் அப்படிங்கிற கேள்வி எனக்கு வருது. பட் ஆனா வித் டியூ ரெஸ்பெக்ட் த ஃபெலோ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் லிசனர்ஸ், சத்தியமா அவரு போனதுல எனக்கு வருத்தம்னு இல்ல, கண்டிப்பா போகப்பட்டதுதான். ஆனா how he has been handled, அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்க்கு வர வரலும் கிரியேட்டிவ் டீம்க்கு எனக்கு क्वेश्चन இருக்கு. மத்தபடி கண்டெஸ்டன்ட்ஸ் கிட்டயோ வியூவர்ஸ் கிட்டயோலாம் எனக்கு क्वेश्चन இல்ல. கிரியேட்டிவ் டீம்க்கு எனக்கு பெரிய क्वेश्चन இருக்கு. அண்ட் which extends to a point where VJs ஆகட்டும், ப்ரோ நீங்க ஒரு ஷோ ரன் பண்றீங்க, you are actually owning it. நீங்க அதை தட்டி கேட்கல, நீங்க அதை பின் பாயிண்ட் பண்ணல, அவருக்கு புரியாதுங்கிறது உங்களுக்கு தெரியும். I'm just keeping my fingers crossed. இதை எப்படி ஹேண்டில் பண்ணி அவர் எப்படி வெளியே அனுப்புறாங்கிறது நான் பார்த்துட்டு மேபி ஐ மைட் கெட் சம் சார்ட் ஆஃப் கிளாரிட்டி. இது நான் ஒரு பேஸ் லெவல்ல வச்சுக்கிறேனே, அவர் தப்பு பண்ணார் அதெல்லாம் தாண்டி ஒரு கண்டெஸ்டன்ட்டை இப்படி அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரினா அப்போ நான் என்ன வேணா பண்ணுவேன்னா எனக்கு தெரியல. நாளைக்கு அடுத்த சீசனுக்கு எந்த கண்டெஸ்டன்ட் எதை நம்பி வருவாங்க? இது இட் இஸ் கம்ப்ளீட்லி என்னால I'm not able to take it. இதுக்கு நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கவா? கொடுங்க. சீசன் 6 நினைக்கிறேன், சீசன் 6 7 நாட் ஷூர். அந்த ராப் சிங்கர் இருக்காருல்ல, ஒரு பேர் என்ன,
நிக்சனை சாரி சொல்றீங்களா? நிக்சன் இல்ல ஏன்? லெவல் சீசன் 6 இது அசல் அசல் கோளாறு கோளாறு. அசல் அசல் கோளாறு கோளாறு. Yeah. அவன் பண்ணதுக்கு ஏவி கூட போடாம வந்ததும் கமல் அனுப்பி விட்டாரு. அவர்கிட்ட பேசவே இல்லை. அப்போ அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? அப்பவுமே நான் ரைஸ் பண்ணேன் ஆக்சுவலி. நான் அப்பவுமே வந்து இந்த அளவுக்கு பெருசா நான் ஸ்பேஸ்ல வந்து பேசுறது இல்ல. பட் நாங்க ஒரு we do have a community. அப்போ அந்த கம்யூனிட்டில வந்து இதுவுமே ரைஸ் பண்ணப்பட்டுச்சு. எனக்கு என்னன்னா அதுதான் இது ஒவ்வொரு சீசனுக்குமே இன்டெஃபினிட்டா சில கண்டெஸ்டன்ஸை வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துட்டு போறதுங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகுது. அதே மாதிரி இப்ப அது யாரு லெவல் 7ல ரெக்கார்டு கொடுத்து ஒருத்தர் அனுப்புறாங்கல்ல, அதுக்கு என்ன சொல்றீங்க? இது சீசனுக்கு ஒரு ஆளு இப்படி வச்சிருக்காங்க சேனல்ல, கிரியேட்டிவ் சீசனுக்கு ஒரு ஆள் வச்சிருக்காங்க, அது கண்டினியூ ஆகுது. சீசனுக்கு ஒருத்தர் வச்சுக்கிறாங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா இந்த பர்టిక్యులர் பர்சனுக்கு இப்போ எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். ப்ராபபிலி மர்சி ஆர் சாந்தினி கேன் கரெக்ட் மீ. இது என்ன ரெக்கார்ட் மாதிரி எவிக்ஷனா இல்ல சும்மா ஜஸ்ட் நீங்க நார்மல் எவிக்ஷன்? ஓகே குட் தென். ஏன்னா இது எப்படி எவிக்ட் பண்ணப்பட்டாரு அப்படிங்கிறதும் ஒரு ஒரு கிளாரிட்டி மாதிரி கொடுத்து அட்லீஸ்ட் ஓகே வெளியே கிளம்பிட்டாரு. ஐ மீன் ஆஸ் அ ஃபெல்லோ வியூவர் ஐ வாண்டட் டு விஷ் ஹிம் த பெஸ்ட். அவரு தப்ப திருத்திக்கிட்டும், அவரோட ரியலைசேஷனுக்குள்ள வரட்டும், அந்த டெலியூஷன்ல இருந்து வந்து எது அவருக்கு சரின்னு படுதோ, எது அவருக்கு நல்லதுன்னு பண்ணட்டும். தட்ஸ் இட். பட் இத அந்த மாதிரியான ஒரு எனக்கு பிக் பாஸ் என்ன பேசியிருக்க போறாருன்னு எனக்கு தெரியல. லெட்ஸ் see. நான் மேபி நம்ம ஷோவை பார்த்தா தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். பட் நாளைக்கு தான் கிடைக்கும். ஓ ஐ மீன் 2 எவிக்ஷனா இல்லீங்களா? எனக்கு No, no, it's only his ஒரு eviction விஷயம் that தான். happens tomorrow. Only one. ஒரே ஒரு எவிக்ஷன் தான். ஓ Yeah, that's it. because I'm just got back from work. எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய போஸ்ட் போச்சு. 2 கனின்னு ஒருத்தர் சொன்னாங்க and lot of No. இல்ல. It is only him and it happens tomorrow. ஓகே காட் இட். தேங்க்ஸ். இதுல வந்து இப்ப பார்வதி எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்னா ஆப்வியஸ் எனக்கு தெரிஞ்சு பெரிய உள்ளார்ந்த ஒரு பயங்கர போயிட்டாருங்கிற மாதிரிலாம் இல்ல. அந்த கிரீவிங் இருக்கும் ஆப்வியஸ்லி. ஏன்னா பிகாஸ் இட்ஸ் ஃபெலோ கம்பேனியன் இல்ல. நம்ம சாப்பிடும் போதோ இருக்கும் போதோ நம்ம டக்குன்னு பேசுறதையோ நம்ம வென்ட் அவுட் பண்றதுக்கு ஒரு பர்சனா இருந்தாருல்ல, ஆன் தட் நோட் பார்வதி ஃபீல் பண்ணுவாங்க. பட் ஆப்வியஸ் இட் ஹாஸ் டு மூவ் ஆன்ங்கிறது பார்வதிக்கு தெரியாமலாம் இருக்காது. கிரீவிங்கோட சேர்ந்து ரகு இன்னொரு பாயிண்ட் என்னன்னா தட் வில் பி இட் வில் ஹிட் ஹர் ஹார்ட். ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இவங்க 2 பேர் வச்சு அவரை ஃபோர்ஃபன் பண்ணி நிறைய இடத்துல இஷ்யூஸை கிரியேட் பண்ணிட்டு இவங்க பேக் எண்ட்ல இருந்தாங்க இல்லையா, அந்த பாயிண்ட்டும் இன்னைக்கு கொண்டு வராங்க. இவர் பேசி தான் நான் அந்த இதெல்லாம் சொன்னேன், அரோரா மேல வச்ச அக்யூசேஷன் எல்லாத்தையும். ஸோ அவங்களுக்கும் ஹிட் ஆகும் இந்த தடவை. என்னன்னா அப்போ நம்ம ரொம்ப ஓவர் போர்ட் போயிட்டும் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி இருக்குங்கிற அலார்மிங் சிக்னல்ஸ் மாதிரி இருக்கும்னு எனக்கு தோணுது. மேபி I take your point, Shanthini. I agree with you, but it's not it's not going to last not more than 3 to 4 days probably. இத நான் நாளைக்கு முடிஞ்ச பிறகு சொல்லலாம்னு நினைச்சேன் ரகு, நீங்க இன்னைக்கே சொல்லிட்டீங்க. Sorry. Okay. Thank you Mercy for the opportunity. என்ன மக்களே இன்னும் செலிப்ரேஷன் முடியலையா? இல்ல. நம்ம இன்னும் ஆரம்பிக்கிற வரைக்கும் நாங்க செஞ்சு